ஒரு ஜாதகத்துல கட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சூரிய பகவானோட ராகு பகவான் சேர்ந்திருந்தாலோ, சந்திர பகவானோட ராகுவோ கேதுவோ, சூரியனோட ராகுவோ கேதுவோ, சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது. முதல் விஷயமா இப்படி சேர்ந்திருந்தால் கிரகண தோஷம்ன்றது பேர். சரிங்களா? இதுல வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு நடந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஏற்றத்தாழ்வு நடந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்துல இறங்குவோம், எந்த நேரத்துல ஏறுவோம் நமக்கே தெரியாது. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? கை கால் சொல்ல இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், எல்லா வளமும் இருக்கும், ஆள் பலம் இருக்கும். ஆனா ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாம இருக்கும். எதுக்கு இப்படி இருக்கவே தெரியாது. ஓடிக்கிட்டே இருக்கும், நாட்கள் ஓடிட்டு இருக்கும், வயது ஏறிக்கிட்டே இருக்கும். இதை சரி பண்றதுக்கு ஒரு இந்த சுதர்ஷன் எந்திரம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த சுதர்ஷன் எந்திரத்தை வீட்டுல வச்சிருந்தாலும், நம்ம பெருமாள் பார்த்து 40 பூஜை பண்ண விஷயத்த வீட்டுல வச்சிருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வு முதல் போகும். அல்லது பெருமாளுக்கு முதல் விஷயமாக துலாபாரம் கொடுக்கணும். துலாபாரம் உங்க எடைக்கு எடை அரிசி, வெல்லம், சரிங்களா? அதே போல முந்திரி பருப்பு, நெய், அதாவது ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக இதை கொடுத்தீங்கன்னா அதோட நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெற்றியும் வாழ்க்கையில வெற்றி நடந்துகிட்டே இருந்தா ஒவ்வொரு வெற்றியும் கொடுத்துட்டே வாங்க. சரிங்களா? அந்த இது கொடுக்கறது மட்டும் கூடாது. அதை கொடுக்கிற பெருமாளுக்கு படைச்சு அப்படியே விநியோகம், அதாவது நெய்வேத்தியம் படைச்சுன்னா சும்மா கொடுத்தோடனே போய் நெய்வேத்தியம் செய்யணும். அது பெருமாளுக்கு வளைச்சு உடனே பெருமாளுக்கு பக்தர்களுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் உடனே பண்ணும். இல்லைன்னா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏழை விட்டுறக்கூடாது. பெரிய பெரிய கோயில ஏழை விடுறாங்க, அந்த மாதிரி செய்ய விடாது. நீங்களா போய் எல்லாத்தையும் விசாரிச்சு செய்யுங்க. உடனே நடந்துச்சுன்னா உடனே பண்ணுங்க. ஸ்ரீமன் நாராயணன் நல்லது.